அந்த புருஷன் அந்த பொண்டாட்டியை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. யூசுவலா எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 44ஆம் நாள் காலை 9 மணி இல்ல காலை 10 மணி அப்படின்னு தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா நேத்து எபிசோட் ஸ்டார்ட் ஆனது எத்தனை மணிக்கு தெரியுமா? மதியம் 1 மணி. அப்போ 1 மணி வரைக்கும் ஒரு வேலையும் செய்யாம ஒரு கண்டென்ட்டும் கொடுக்காம சும்மா சுத்தி வந்திருக்குதுங்க எல்லா பீஸுங்களும். பொறுக்கி போடுறது கூட ஒண்ணு கூட இல்ல அப்படின்றதுனால தான் ஸ்ட்ரெயிட்டா 1 மணிக்கு போயிட்டாங்க. பாவம் நம்ம எடிட்டர்ஸ் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி தேடி பார்த்தா கூட ஒண்ணு சிக்க மாட்டேங்குது பாவம். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, அங்க எல்லாருமே சரி, அந்த 1 மணிக்கு வந்த டாஸ்க் என்ன தெரியுமா? சோறு சோப்பு மாப்பு. இந்த டாஸ்க் என்னன்னா வீட்டுக்குள்ள இவங்க செய்யும் அன்றாட வேலை தான் டாஸ்காக மாறியது. அண்ட் நம்ம பிக் பாஸ் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த டீமை நீங்களா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்களா சூஸ் பண்ணி ஃபார்ம் ஆன டீமோட பெயர் அண்ட் அந்த டீம்ல யாரா இருக்காங்கன்றத ஷார்ட்டா பாத்துருவோம். இதுல மொத்தம் 3 டீம். அதுல ஃபர்ஸ்ட் சாம்பார் ஸ்குவாட். இதுல இந்த 5 பொண்ணுங்க இருக்காங்க. 6வதா கமருதீனும் அங்கதான் இருந்தாரு. அப்புறம் ஊரு உலகம் தப்பா பேசும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. சோ நான் அங்க இருந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு டீமுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஒருவேளை கேமரா மைக்கெல்லாம் இல்லாத ஷோவா இருந்திருந்தா ஓரமா உட்கார்ந்து இருந்த கமருதீன் சென்டர்ல போய் உட்கார்ந்திருப்பாரு. இப்ப இந்த சாம்பார் ஸ்குவாரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களே சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைச்ச சாப்பாடு சர்வ் பண்ணணும், தண்ணி கூட அவங்க தான் கொடுக்கணும். ஆனா இது எல்லாத்தையுமே ஜாலியா ஃபன்னா கொண்டு போகணும். ஆனா இந்த ஃபன்ன்ற வார்த்தை அவங்க காதுல தப்பா வந்துச்சு போல இருக்கு, வன்மம் அப்படின்னு. சோ வன்மத்தோடவே தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. என் பக்கம் பாக்குறேன். அடுத்து கிளீனிங் டீம். இவங்க பேரு மாப் மாயாவியா. இவங்களோட வேலை வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம ஒருத்தர் இன்னொரு இடத்துக்கு போறப்போ என்டர்டெயின் பண்ணலாம், இல்ல சும்மா ஒரே இடத்துல நின்னா கூட என்டர்டெயின் பண்ணலாம்ப்பா. சோ ஏதாவது பண்ணி என்டர்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இந்த டீமோட மெம்பர்ஸ் யாராருன்னு பாத்தீங்கன்னா இவங்க பேர்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை நான் சொல்லணுமா என்ன? ஐயோ வேணாம். லாஸ்டா வாஷ்ரூம் டீம். இவங்க டீமோட பெயர் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ். இவங்களோட வேலை என்னன்னா லிவிங் ஏரியால ஒரு பெல் இருக்கும். யாருக்காவது கக்கூசுக்கு போகணும் அப்படின்னா அந்த பெல்ல தட்டணும். தட்டின உடனே இவங்க சிவப்பு கம்பளம்லாம் போட்டு அவங்கள ஆரவாரப்படுத்தி என்டர்டெயின் பண்ணி கக்கூசு கூட்டு போய் கக்கா போறப்பவும் சும்மா இருக்க கூடாது, அங்கேயும் பாட்டு பாடி அவங்கள கலகல கலகலன்னு வச்சுக்கணும். பட் இங்க தான் எனக்கு ஒரு டவுட். ஒருத்தர் அங்க அப்படி போயிட்டு இருக்கிறப்போ வெளியே உட்காந்து என்டர்டெயின் பண்றன்ற பேர்ல இவங்க பாட்டு பாடுறதோ இல்ல நாத்தடிக்காம இருக்கிறதுக்கு புஸ் புஸ்னு வாசம் மருந்து அடிச்சு விட்டாலும் ஒருத்தங்க வெளியிலேயே இருக்காங்க அப்படின்றப்போ உள்ள இருக்கிறவங்க எப்படி ஃப்ரீயா போவாங்க? சங்கடமா இருக்காது? தம்பி டாய்லெட்ல கூட அமைதியா இருக்க விட மாட்டியா? யார் அவன் இவ்ளோ டென்ஷன் ஆவறானே? சோ ஒட்டு மொத்தத்துல இந்த வீக் ஃபுல்லாவே நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்டா இருக்கணும். டெய்லி ஒவ்வொரு டாஸ்க் கொடுப்போம். இந்த வீக்கோட முடிவில் எந்த டீம் ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்குதோ அந்த ஒட்டுமொத்த டீமுமே அடுத்த வார கேப்டன்சி டாஸ்க்ல பங்கு பெறலாமா. பாவம் நம்ம ஆளுங்களும் என்னென்னமோ பண்ணி அடிச்சுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இவங்க எல்லாமே சேஃப் கேம் ஆடிக்கிட்டு பெருசா சம்பவம் பண்ணாம சுத்திட்டு இருந்துச்சுங்க. சரி அட்லீஸ்ட் என்டர்டெயின்மெண்டாவது பண்ணுங்க, அப்படியாவது ஒரு சில மக்கள் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. தலையெடுத்து பாருங்க சார், ஒருத்தனும் ஒழுங்கு இல்ல. ஒவ்வொரு சீசனும் முடிய போறப்பவே யாரெல்லாம் பிக் பாஸ்க்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் டுட்டோரியல் போய் ஜாயின் பண்ணி சேஃப் கேம் விளையாடுவது எப்படி, பேரை கெடுத்துக்காமல் வெளியே வருவது எப்படி அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படிப்பா கண்டென்ட் கிடைக்கும்? இப்போ ஒவ்வொரு டீமும் வந்து அவங்களுக்கான இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாம்பார் ஸ்குவாடோட இன்ட்ரோ தான். ஏன்னு கேக்குறீங்களா? அதை நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். வெட்டுவோம், பொங்குவோம், வறுத்தெடுப்போம், கழுவி கழுவி ஊத்துவோம். என்ன எழவியாது. வெயிட் பண்ணுங்க. இத பாக்குறப்போ உங்களுக்கு வன்மத்தை கொட்டுற மாதிரி தான் தோணும். ஆனா அவங்க அப்படி சொல்ல வரலங்க. இப்ப எவ்வளவு அழகா அப்படியே நிறுத்தி நிதானமா சொல்லுவாங்க பாருங்களேன். பட் எடிட்டர் தம்பி கனி அண்ட் சாண்ட்ரா ஃபேமிலி உமன், அதனால அவங்க 2 பேருக்கு வேணாம்ப்பா. முன்னாடி இருக்க பார்வதியும் தூக்கிடு, சென்டர்ல இந்த வியானாவும் திவ்யாவும் சொல்லுவாங்கல்ல, அதை மட்டும் கொஞ்சம் கிளியரா காட்டுப்பா. பால பொங்குவோம், காலிஃப்ளவர் மீன் எல்லாம் வறுத்தெடுப்போம். என்ன பயங்கரமா இருக்கா? இல்ல பொண்ணுங்களுக்கு பெருசா தெரியாது, பசங்களுக்கு அடடா இது வல்லவா ஷோ. அதுவும் வியானா பொங்குவோம் அப்படின்னு சொல்றதும் காலிஃப்ளவர் மீனெல்லாம் வறுத்தெடுப்போம் அப்படின்னு சொல்றதும் கேக்குறப்போ ஆகா, இவங்க சொல்றப்பவே இவ்வளவு ருசியா இருக்கே, அவங்க செஞ்சு கொடுத்து அதை சாப்பிடுறப்ப எவ்வளவு ருசியா இருக்கும்ல. ஐயா வாய பாரு வள்ளல்ல. அதுக்கப்புறம் அந்த டீமுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி அவங்க வேலையை பார்த்தாங்க. ரெட் கார்பெட் போட்டு கூட்டு போறது, கக்கூஸ் போ விட்டு பாட்டு பாடுறது, இந்த மாதிரியான வேலைகள். அதுல முக்கியமானது மட்டும் பார்ப்போம். இப்போ பாரு அரோராவை என்டர்டெயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கைரேகை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல அம்மனி போன வாரத்துல நடந்தது தெரியுமா, அதை ஃபுல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டு சர்காஸ்டிக்கா குத்துறாங்களாம். அதாவது உங்க கல்யாண ரேகை எப்படி இருக்குன்னா, சொல்லுங்க இந்த லவ் கிவ் அத பத்தி எல்லாம் ஏதாவது சொல்லுங்க. லவ்வா அது உங்க கையில நிறைய போகுதே, போட்டும். ஆனா அதுல எது பெரிய லைன் பார்த்து சொல்லுங்க. அதாவதுங்க உங்கள் கை ரேகையின் படி உங்களுக்கு ஒரு கல்யாணம் இல்லைங்க அப்படின்னு சொல்றது கேட்டு எஃப்ஜே என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு ஜாலியா கேட்டாரு. அதுக்கு பார்வை காப்பாத்தி விடுறேன் அப்படின்ற பேர்லயும் தன்னோட பேரு இந்த பீஸ் டேமேஜ் பண்ற கூடாது அப்படின்ற பேர்லயும் அரோரா ஒன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணாங்க. அதாவது ஒரே புருஷனையே பலவிதமா கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றதான் சொல்றாங்க. இல்ல பாரு சீச்சி அப்படிலாம் நான் சொல்ல, உங்களுக்கு சுமார்
சுமார் ஒரு 3 கல்யாணம் நடக்கும். யா நீங்க என்னையா ஜோசியர் பூரா கரெக்டா சொல்றீங்களா? எப்படியா ஏன் ஒரு குடும்பத்தை பிரிச்சு கூட நீங்க ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அப்படின்னு யாரு சொல்றாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கம்ருவ தான். இதை கேட்ட அரோரா அவரோட எக்ஸோ இல்ல அவனோட பொண்டாட்டியோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோ போட்டு கொடுமைப்படுத்தினா அதுக்கு அந்த பொண்ணு என்னங்க பண்ணுவா அப்படின்னு இவங்க சைட்ல வாதாட கை ரேகை ஜோசியம் கன்றாவி ரேகை ஜோசியமாக தான் போச்சு. நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும். ஆனா ஒண்ணு பாரு கிட்டத்தட்ட புருஷனாவே நினைச்சிருக்காங்க போல இருக்கே கம்ருதீன. ஏன்னா உங்க கைரேகையின் படி உங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. உங்க நண்பனுக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை சேர்த்தும் வைப்பீங்க அப்படின்னு ஓப்பனா கேக்குறாங்க போல இருக்கு. கம்ருதீனை என்கிட்டயே விட்டுரு அப்படின்னு. அதுக்கு அரோரா என்ன சொல்றாங்க, அது என்ன குச்சி முட்டாயா குருவி ரொட்டியா கேட்ட உடனே வாங்கி தர்றதுக்கு? அது நல்லதா கெட்டதா அப்படின்னு அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் தானே வாங்கி தர முடியும். கேட்ட உடனே எல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங் ரிப்ளை இவங்க சைட்ல இருந்தும் கொடுக்குறாங்க. நீங்க இது வரைக்கும் காத்து வாக்குல 2 காதல் பார்த்திருப்பீங்க. ஆனா காரி துப்புன 2 காதல் பாத்திருக்கீங்களா? இதையெல்லாம் இவங்க அப்பா பார்த்தான்னு வச்சுங்க தூக்கு மாட்டிட்டு சாக வேண்டியதுதான். இதோட நம்ம பாருவோட வன்மம் முடிஞ்சா அப்படின்னு கேட்டா இல்ல, பாரு தான் சாம்பார் ஸ்குவாட சேர்ந்தவங்களாச்சே. சோ அவங்களே சமைச்சு அவங்களே சர்வ் பண்ணும்ல. அது மட்டும் இல்லாம யாராவது ஏதாவது சாப்பிடறதுக்கு கேக்குறாங்கனாலோ ஊட்டி விடுன்னு சொன்னாலோ ஊட்டி தான் ஊட்டாகணும். அதனால அரோராக்கும் கம்ருதீனுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஊட்டி விடுறா, அது ஒண்ணுதான்டா பாக்கி. அப்போ எனக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு கேட்க என்ன கதை தெரியுமா சொன்னாங்க? ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் ராணியும் இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்களாம். அப்போ ஒரு ஒரு பேய் வந்துச்சான். வந்து அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுச்சான் அப்படின்னு. அங்கேயும் வன்மத்தை கொட்டல, கொப்பளிச்சு துப்புது இந்த அம்மா. பட் இது வரைக்கும் வார்த்தையால தான் அடிச்சிருக்கோம். அது இந்த பீஸுக்கு வலிக்குதோ வலிக்கலையோ தெரியல. பட் வாயிலே குத்துற மாதிரி எப்படி அடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு ராக்கெட் இருந்துச்சான். அந்த ராக்கெட்டு ஸ்வைன்னு போச்சான் அப்படின்னு ஊட்டி விடுறன்ற பேர்ல ஸ்வைன்னு எடுத்துட்டு போய் அரோராவோட உள்நாக்கிலே குத்தி சோத்த ஊட்டி விட்டாங்க. என்ன இது சின்ன பிள்ளையாட்ட சாப்பிட்டுட்டு அள்ளி வெயிங்க. இப்படி சாப்பிடறத விட்டுட்டு என்ன கொக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கும் நம்ம கம்ரு அந்த பேயோட பேரு பாரு பேயி அப்படின்னு இந்த பீஸ் பக்கமே திருப்பி விடுறாரு. இருந்தாலும் நீ எனக்கு தான், என்ன அசிங்கப்படுத்தினாலும் எனக்கு தான், அவமானப்படுத்தினாலும் எனக்கு தான் அப்படின்னு கூச்சமே இல்லாம கம்ருக்கே பிராக்கெட் போட்டுட்டு இருக்கு இந்த பீஸ். அவளை எப்படியா தட்டா? எனக்கு அவளை பிடிக்கலடா. அடுத்து லஞ்ச் டைம் வந்துச்சு. அதனால அங்க இருந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, டாஸ்க பாஸ் பண்ணிட்டு லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கேரக்டருக்குள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ கேப்டன் எஃப்ஜே உள்ள பூந்து அதெல்லாம் கிடையாது, பாஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, எது பண்றதா இருந்தாலும் கேரக்டர்ல இருந்தே பண்ணுங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒண்ணு பிக் பாஸ் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி கேரக்டர்லயே பண்ண சொன்னாரு. இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மேட்டர்ல ஏன் இதை சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இப்ப அப்படியே அடுத்த சீனுக்கு போனா சுத்தி 3 பொண்ணுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எஃப்ஜே இந்த பக்கம் ஒரு சும்மா ஒரு டிராமா ப்ளே பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அதுல கெமி வந்து எஃப்ஜே ஓட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ ஹேய் மீட் மை ஃப்ரெண்ட் வியானா அப்படின்னு இவர் சொல்ல, வாட் ஏன் முன்னாடி அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறியா, எனக்கு இதுல விருப்பமே இல்லை அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஏதோ அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. இவன் கேரக்டர் ப்ளே பண்ணு, ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்லி அப்படின்னு தூரத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்ட அமித்தும் வினோத்தும், பாத்தீங்களா மாலி, அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லுது, முத்து கொன்னுடுவேன்னு சொல்றான். ஹேய் சாப்பிடுறப்ப சாப்பிட விட மாட்டியா நீ, புடிச்சு ரோல் ப்ளே பண்ணி கேரக்டர் ப்ளே பண்ணுன்னு சாவடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கத்தி கேட்கணும்னு இருக்கு நம்ம அமித்துக்கு. ஆனா டைரக்டா கேட்க முடியல. சோ பொறுமையா சொன்னாரு, எஃப்ஜே அவங்க சாப்பிடுறப்ப சாப்பிட்டுமே, ஏன் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சாப்பிட விடாம தடுக்கணும் எஃப்ஜே அப்படின்னு கேட்க, யோ நீ பாத்தியா நான் போட்டு டார்ச்சர் பண்றேன்னு பாத்தியா, நாங்க ஜாலியா தான் பண்ணிட்டு இருக்கிறோம், உனக்கு சாப்பாடு வந்துருச்சுல மூடிட்டு சாப்பிடியா அப்படின்னு இந்த பீஸ் கத்திட்டு இருக்குது. பிரசவாட் ஆயா மாதிரி உனக்கு பொசு பொசுன்னு கோவம் வருது. பட் இந்த சீனை பாக்குறப்போ இந்த டிஸ்கவரி சேனல் டிக்டாக் ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம்ல, அம்மா பெரிய யானை ஒண்ணு இருக்கும், அதை தம்மா துண்டி எலி அப்படின்னு கீழே உட்காந்து கீச்சு மூச்சுன்னு கத்துறத பார்த்துட்டு அந்த யானை திரும்பி போயிடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த 2 பீஸுங்களும் பேசிக்கிறத பாக்குறப்போ. ஏன்னா அமித்துக்கும் எஃப்ஜேக்கும் சுத்தமா ஆகல. அமித் டைரக்டா அடிக்க முடியலனாலும் ஏதாவது ஒரு சாக்குல அடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா இந்த எஃப்ஜே இவன் இப்படிப்பட்ட ஆளு அப்படிப்பட்ட ஆளு, வர்ற கிரெடிட்ஸே திருடுறவன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பீஸ அசால்ட்டா அடிக்குது. ஆனா அமித்துக்கு எப்படி அடிக்கிறதுனே தெரியாம சப்ப விஷயம் சொல்லி அடிக்க பாக்குது. ஆனா அந்த எலி ஈஸியா பொந்துக்குள்ள பொந்து ஓடி போயிடுது. என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறான், ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறான், பேத்தலமா பேசாம இருக்கீங்க. ஆனா இதுல நோட் பண்ற விஷயம் வேற ஒண்ணு இருக்கு. என்னதான் எஃப்ஜே வியானா கெமில ஒரு டிராமா மாதிரி ஒண்ணு ப்ளே பண்ணாலும் வியானா அதுல ஒண்ணு சொல்லிருப்பாங்க, நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு இருக்காங்க, நான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கணச்சிருப்பாங்க. ஆனா அன்சீன்ல இந்த 2 பீஸுங்களும் பேசிக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ லைட்டா ஒரு ட்ராக் எல்லாம் ஓட ஆரம்பிக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ வியானாக்கு முடி முன்னாடி விழுறப்போ இவர் ஒதுக்கி விடுறாரு, அப்பப்போ தனியா உட்காந்து அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, அவங்களும் அப்பப்போ டைம் இவரோட ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இருக்குமோ யாரு
இவனா எப்படா பல்ல இருக்கவன் பட்டாணி சாப்பிடுறான் அப்படின்னு இந்த சந்தேகத்தை நம்ம கேட்கல. உள்ள விக்ரம்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அவர் இதுக்கான அஸ்திவாரத்தை பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு. எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் கோத்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி. இத பல நாளைக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். பட் இதுக்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை நம்ம விக்ரம் அப்பப்போ சான்ஸ் கிடைக்கிறப்ப போட்டு விட்டுட்டு இருக்காரு. இது மரமா வளருமா இல்ல மின்னல் அடிச்சு கறி செத்து போயிருமா அப்படின்றதெல்லாம் இனி வரும் நாட்களில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே வெயிட் பண்ணுவோம். அடுத்தும் ஒரு டிராமா பிளே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாரு, வியானா, அமித் 3 பேரும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அமித் புருஷன், பாரு பொண்டாட்டி, வியானா தங்கச்சி. சோ நாத்தனார் சண்டை வந்துச்சு பல குடும்பத்துல இருக்க மாதிரி. அப்போ தன்னோட புருஷனுக்காக இவங்க பேசிட்டு இருக்காங்க, தன்னோட அண்ணனுக்காக அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்கிறப்போ ஓரமா அப்படியே வழிபோக்குற மாதிரி போயிட்டு இருந்த நம்ம கம்ரு, பாரு புருஷன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு போற போக்குல கலாச்சி விட்டு போயிட்டாரு. ஏழாவதா வாக்கப்படுத்திட்டு என்ன பத்தி பேசுறீங்க? இப்ப நம்ம பாரு சும்மா இருப்பாங்களா? என்னடே உனக்கு மட்டும் அவ்வளவு பொண்டாட்டி இருக்கிறப்போ எனக்கு இருக்க கூடாதா? நீ வீட்டுல ஒரு பொண்டாட்டி வெளியே 1000 பொண்டாட்டின்னு சுத்திட்டு இருக்கிற, ஏன்டா அப்படி சொன்னா அப்படின்னு கொஞ்சம் கேக்குறாங்க. இப்படியே இவங்க 2 பேருக்குள்ள ஊடல் கூடல் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்ப நம்ம விக்கு என்டர்டெயின் பண்ண போறேன் அப்படின்ற பேர்ல உள்ள பூந்து, இருடி என்னோட வன்மத்தை இப்ப நான் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினார். டப்பு டப்புன்னு தூடிக்கும், பக்கத்துல வந்தா கடிக்கும், சண்டை போட்டா நடிக்கும், ஆஹா, என்ன அருமையான ஒரு சங்கீதம், என்ன அற்புதமான ஒரு பாட்டு. நீங்க எப்படி ரசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. இத கேட்டு இந்த அம்மா இப்ப சும்மா இருக்குமா? இவெல்லாம் என்ன கலாச்சிட்டான், இவெல்லாம் என்ன கலாச்சிட்டான், இவ என்ன கலாச்சிட்டான் அப்படின்னு கடுப்பாயி கம்ருவை புடிச்சு கத்த ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி விளையாட்டுக்கு நீ சொல்லுவியா? அது எவ்வளவு பெரிய வார்த்தைடாம், சொல்லக்கூடாதுல்லடாம், வெளியில இருந்து பாக்குறவங்க தப்பா எடுத்துப்பாங்கல்லடாம். யா நீ சொல்லியா அரோரா கிட்ட பேசுறப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சு நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு, அது ஃபன்னா இதுவும் ஃபன்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாலும் அது எப்படி நான் அப்படி ஒத்துக்க முடியும்? நீ அங்க தனியா இருந்த, ஒன்ட்ட மட்டும் அப்ரோச் பண்ண, இது பப்ளிக்கா வச்சு இவன் சொல்லியிருக்கான், இது எனக்கு கஷ்டமா இருக்குது, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்காம, இது தப்பு இல்லையாடாம், இப்படி பண்ண கூடாதுல்லடாம், தெரியுமா பண்ணிட்டான் அப்படின்னு பேசுறதெல்லாம் பாக்குறப்போ கம்ரு கிட்ட இருந்து இன்னமும் ஏதோ எதிர்பார்க்கறாங்க இவங்க. என்னவா இருக்கும்? அடுத்து உங்க டீமுக்குள்ளேயே ஒருத்தரை லீடா போடணும் அப்படின்னு சொல்லி 3 டீம் கிட்டயும் கேட்டிருந்தாங்க. அதுல செல்ஃப் நாமினேட் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொன்னாங்க. அதுல ஹையஸ்ட் ஓட் வாங்கி வின் பண்ணது மாப் மாயாவிஸ்ல இருந்து விக்ரம், ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ்ல இருந்து ரம்யா அண்ட் சாம்பா ஸ்குவாட்ல இருந்து சாண்ட்ரா. இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ நான் ஒரு ஸ்கெட்ச் பண்ணணும், ப்ளீஸ் பண்ணட்டுமா அப்படின்னு விக்ரம் கேக்குறப்போ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, நம்ம ஏங்க உட்காரணும், வா ஏஞ்சு போலாம் அப்படின்னு பாரு கிட்ட சொல்ல, அதுவும் சரிடா வாங்க போவோம். அந்த அம்மாவை ஏஞ்சி போயிட்டாங்க. ஏன்னா நம்ம அங்க உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் கொடுக்குற நிலைமை வந்துடும். சோ அது பண்ணக்கூடாது என்பதற்காக ஏஞ்சி போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை இவங்க சொல்றாங்க. அதை கேட்டு பாருவோம், சூப்பர் ஐடியாப்பா அப்படின்னு ஏஞ்சி போயிட்டாங்க. பொண்ணை பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஆனா இந்த பக்கம் விக்ரமே, ப்ளீஸ் பா கெஞ்சி கேக்குறேன்ப்பா, கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்க போனீங்கன்னா நாங்களும் நீங்க பண்றப்போ விட்டு கொடுத்து போவோம், நீங்க சொல்றதெல்லாம் கவனிப்போம் அப்படின்னு கேட்க வந்துச்சு பாருங்க கோவம் நம்ம கானா வினோத்துக்கு. ஏய் நீ எதுக்கு அவங்கள்ட்ட எல்லாம் கை எடுத்து கும்பிடுற, கெஞ்சில கேக்குற, அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா உட்காரட்டும் இல்ல போட்டும், நாங்க உட்காரோம் நீ பண்ணு, நீ போய் அவங்கள்ட்ட கேட்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு கண்ணா பின்னாடி புடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் பாக்குறப்போ எதுக்கு இவ்வளவு ஆக்ரோஷப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? அவ்வளோ பெரிய சீன் ஒன்றும் அங்க நடக்கவே இல்லையே. அந்த பக்கம் நான் உட்கார்ந்தா பாயிண்ட்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால நான் ஏஞ்சி போறேன்னு சொல்லுது அந்த அம்மா. அது அந்த அம்மாவோட நியாயம். இந்த பக்கம் இவரு ஆஸ் காமெடியெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் கிச்சு பண்ணி காமெடியா காமிச்சிடலாமோ அப்படின்றதுக்காக அவங்கள உட்கார வைக்க ட்ரை பண்றாரு. அது இவங்களோட நியாயம். பட் அது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்னால ஏத்துக்க முடியலப்பா, நீ கெஞ்சறதெல்லாம் என்னால பார்க்க முடியலப்பா அப்படின்னு போடுறதெல்லாம் பாக்குறப்போ விக்ரம பாகு வேண்டாம் பாகு அப்படின்னு பாகுபலி லெவலுக்கு பேசுற மாதிரி இருக்கே. இது விக்ரம் மேல இருக்க பாசமா இல்ல சாண்ட்ரா அண்ட் பிரஜன் மேல இருக்க காண்டா? ஆப்ஷன் பி. அதே சமயம் நம்ம சாண்ட்ரா இருக்காங்களே, ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு ஃபன்னு சொல்லியே சைடுல தன்னோட வன்மத்தெல்லாம் கொட்டி தீக்குறாங்க. அடுத்து ஒரு டாஸ்க். அதுல வாயில ஒரு அட்டையை வச்சு அந்த அட்டையில பவுல்ல இருக்கிற மாவை எடுத்து அப்படியே பாஸ் பண்ணி கடைசியா இருக்க பவுல்ல கொட்டணும். ஃபைனலி இதுல பஸர் அடிச்சு முடிக்கிறப்ப யாரோட பவுல்ல ஹையஸ்ட் மாவு இருக்குதோ அவங்க தான் வின்னர்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுல நம்ம அமித் இருக்காரே, மாவை எடுத்து வினோத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்ற பேர்ல என்ன பண்ணாரு நீங்களே பாருங்க. வின்னிங் டீம். என்னத்தடா தூடுங்க? டேய்
என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்க. இப்ப லாஸ்டா இந்த டாஸ்க சாம்பார் ஸ்குவாட் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சபரி பாருவை பார்த்து, பாரு அந்த அட்டை எடுத்து வாயில வை அப்படின்னு சொல்ல, நாங்க வச்சுப்போம், எப்ப தேவையோ நாங்க வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு ஒரு டயலாக் சொல்ல, சபரி என்ன சொன்னாரு, ஒன்னதான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இத பார்த்துட்டு பாரு சும்மா இருப்பாங்களா? பட் சும்மா தான் இருந்தாங்க. ஏன் வன்மத்தை கொட்டுற அப்படின்னு சிரிச்சினே கேட்டாங்க. இதுவே போன வார பாருவா இருந்திருந்தா, ஏய் என்ன பிடிக்குதோ இல்லையோ, உன்னெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? நீ டிஃபென்ஸ்ன்ற பேர்ல அடிச்சவன் தானடா, நடிக்கிறடா நீ மனுஷனே இல்லடா, நீ எல்லாம் பேசாதடா அப்படி இப்படின்னு போட்டு கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்கோம். ஆனா அது எதுவுமே பண்ணாம வன்மத்தை கக்கறான் பார் அப்படின்னு இவங்க சொல்ல, அது ஒரு வாந்தி கக்கி சொல்லுது பார் அப்படின்னு அவர் சொல்ல, மாறி மாறி சிரிச்சு சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ரெண்டும் வன்மத்துல தான் பேசிக்குது. ஆனா சீ ஃபன்னா தான் பேசிக்கிறான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வாரத்துக்கு இப்படி ஒரு தடவை அடிச்சுக்குவோம், வீக்லி அஃபெக்ஷன். அதுலயும் இந்த சபரி சொல்றதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். ஒன்னதான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, வாயில வை. போயிடுவீங்களோ நினைச்சேன். சும்மா விளையாட்டுக்கு. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன், நீ சீப்பாலா இருந்திருக்க. இதெல்லாம் பாக்குறப்போ விளையாட்டுக்கு சும்மா ஃபன் அப்படின்ற மாதிரியா இருக்கு. ஃபுல் காண்டியும் காமிச்சு முடிச்சுட்டு, ஐயோ இத ஃபன் டாஸ்க்னு சொல்லிட்டானுங்களே, இப்ப ஃபன் மாதிரியே ரியாக்ட் பண்ணுமா சும்மா அப்படின்னு பண்றதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்டா இந்த மாதிரி ஒன்னு ஆட் பண்ணிக்கிறது மூஞ்ச பார்த்தாவே நல்லாவே தெரியுது. ஏன் தெமுங்கலம் அவன் மூஞ்ச பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி இருக்கிறான், கல்யாணத்துல சாத்துக்குடி போய் போட வந்த மாதிரி இருக்கிறான். சரி அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா லாஸ்ட்ல நான் உன்னை யாருக்குமே பிடிக்கலன்னு சொன்னா, என்ன பாரு சொல்றேன், நான் அப்படி சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க. யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு. அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. நீ வன்மத்தை கக்கு வாமித்த கக்குன்னு சொன்னனே தவிர உன்னை யாருக்கும் பிடிக்காதா சொல்லவே இல்ல. இந்த புலகாண்டிய 10 நிமிஷம் கிட்ட விடுங்க, எல்லாம் உண்மையா தானா வர வைக்கிறேன். இது அப்படியே ப்ரொலாங் ஆகி போவோம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். நான் சொல்லவே இல்லன்னு சொல்லுவாருன்னு சொல்லி கடைசியில சாட்சின்னு சொல்லி சுத்தி 4 பேர் சொன்ன உடனே, ஆமா நான் சொன்னேன் சும்மா ஃபன்னுக்கு சொல்லியிருப்பேன், என் மைண்ட்ல கூட அது ஞாபகத்துல இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருச்சு. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா சபரி. அப்படிதான் நீங்க என்னதான் கவர் போட்டு வச்சிருந்தாலும் இந்த பீஸ் கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படியாவது நம்மளோட மாஸ்க புடிச்சு கீச்சு ரியல் ஃபேஸ காட்டி விட்டுரும். இப்போ ஒரு 50% காட்ட வச்சிருச்சா, இன்னும் ஒரே வாரத்துல பாருங்க சும்மா உன்னை புடிச்சு நோண்டி பிரியாவாவது எல்லா யோகாவையும் முறியடிக்கிற அளவுக்கு உங்களை புடிச்சு டார்ச்சர் பண்ணி எப்படியாவது கொண்டு வந்துரும் உங்களோட ரியல் ஃபேஸ. அப்பேற்பட்ட ஒரு ஜண்டா தான் நம்ம பாரு. யாரா பொம்பளை? நான் 10 ஆம்பளைக்கு சமண்டா. அதுக்கப்புறம் பாரு போய் எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது கேட்டு, பாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஒண்ணு உண்மையிலேயே பிடிக்கும் பாரு, வா கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு, நான் நல்லவன் பாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. அண்ட் உன் மேல எனக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கலாச்சம் பாரு. மத்தபடி உள்ளுக்குள்ள எதுவுமே கிடையாது. ஒருவேளை உனக்கு பிடிக்கல அப்படின்னா இனிமே நான் ஒதுங்கியே இருக்கேன் பாரு, நீ எனக்கு கண்டஸ்டன்ட் மட்டும் தான், அந்த மாதிரி தான் நான் உன்னை பார்க்க போறேன் இப்படின்னு போடுது பாருங்க ஒரு சில பிட்டெல்லாம். நான் எக்கச்சக்க விட்டு போட்டு விட்டேன், எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. அதெல்லாம் பாக்குறப்ப நம்ம சேதனை சொன்ன மாதிரி, யார் ஆசா ஏன் எல்லாரோட குட் புக்ஸ்லயும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் எங்க போய் குட் புக்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உலகத்திலேயே சுடுகாடை விட பயங்கரமான வீடு தான் இந்த சூனியம் புடிச்ச பிக் பாஸ் வீடு. அங்க போய் நான் ரொம்ப நல்லவன், நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்க விரும்புறேன் அப்படின்லாம் இருக்க ட்ரை பண்ணா வேலைக்கு ஆகுமா? விளங்கின மாதிரி தான். இப்ப இந்த டாஸ்க்ல ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்தது மாப் மாயாவி. சோ அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ். அடுத்து ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீமுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அதன்படி மாப் மாயாவி டீம் சாம்பார் ஸ்குவாடுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. அண்ட் ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு 2 மார்க் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஃபிளஷ் ஃபைட்டர்ஸும் சாம்பார் ஸ்குவாடுக்கு 1 பாயிண்ட்டும் மாப் மாயாவிக்கு 2 பாயிண்ட்டும் கொடுத்தாங்க. சோ 2 டீமுமே இப்ப 3 பாயிண்ட் வச்சிருக்காங்க. சாம்பார் ஸ்குவாட் மட்டும் 2 பாயிண்ட் தான் வச்சிருக்காங்க. அப்ப எப்படி யோசிப்பாங்க? நீங்களே ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்க சொல்லிருங்க. உங்களுக்கு மட்டும் மாறி 2 எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒண்ணு தான் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்டு, இவங்க ஒழுங்கா கிளீன் பண்ணல, ஒழுங்கா கவனிக்கல, ஹைஜீனிக்கா வச்சுக்கல, என்டர்டெயின் பண்ணல, அது இதுன்னு 1008 காரணம் சொல்லி வன்மத்தை கொட்டு என்று கொட்டி லாஸ்டா முடிக்கிறப்ப மட்டும் சீ தப்பா எடுத்துக்கிட்டியா பண்ணுடா அப்படின்னு ஒரு தேங்கிங் யூ போடுறாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஆன்ட்டி. இப்ப மாப் மாயாவிஸ் தான் 5 பாயிண்ட்ல லீட்ல இருக்காங்க. சோ உங்களுக்கு ஒரு gift காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களா. அது என்னன்னு ஓபன் பண்ணி ஸ்டோர் ரூமை பார்த்தா ஐஸ்கிரீம். அதை எடுத்து அவங்க மட்டும் சாப்பிடாம எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுலயும் சாண்ட்ரா டேய் புருஷா குடுடா அப்படின்னு புடுங்கி கடிச்சு சாப்பிட்டாங்க. அத பார்க்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு டேய் என்னடா வித்த காட்டுற மாதிரி. இதுக்கு எதுக்கு அந்த டீமுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கணும்? இது எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு சாப்பிடுங்க, வானத்தை போல படத்துல வர்ற மாதிரி அப்படின்னு சொல்லியே கொடுத்துருக்கலாமே. அண்ட் இதுல எந்த டீம் ஜெயிச்சா என்ன, எல்லாரும் சேர்ந்து பிரிச்சுக்க போறாங்கன்றப்போ எதுக்கு உசுர கொடுத்து ஆடணும் அப்படின்னா நம்ம கேட்க போறது கிடையாது. சனிக்கிழமை ஒருத்தர் கண்ணாடி போட்டு வருவாரு, அவர் கேட்பாரு ரெடி ஆயிக்குங்கப்பா, முக்கியமா சாண்ட்ரான் பிரஜன் உங்களுக்கு மட்டும் பலமா இருக்க போதுன்னு கேள்விப்பட்டோம், பாத்துக்குங்க. டேய் முரியேசா, இன்னைக்கு நீ பஞ்சாயத்துல கலக்குன்னு கலக்கிரணும். தீர்ப்பை கெட்டு கோர்ட்டு ஜட்ஜி என்ன கூப்பிடாரு பாடுறா. ஃபைனலி இந்த டாஸ்க் ரொம்ப சுமாரா தான் போயிட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு மொக்கையான டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது சத்தியமா தெரியல. என்டர்டைன்மெண்ட் ஃபன்னுக்கு இன்னும் என்னவோ சொல்றாங்க, ஆனா பெருசா
நேத்து எதுவும் ஃபன் இருந்த மாதிரிலாம் தெரியல. ஜவ்வு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. எப்படி இருக்கு? அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அதுக்கு பதிலா ஏதாவது பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். பட் நாங்க மூளையை யூஸ் பண்ற கேம்லாம் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க சைட்ல இருந்தும் என்டர்டெயின் பண்ண சொன்னா கிரிஞ்சு மேல கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. சரி, இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ அதெல்லாம் வெயிட் பண்ணி நாளைக்கு பார்ப்போம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.